மாவட்டம் எட்டயபுரம் அருகே இந்த ஜாஸ்மின் என்ற பட்டாசு உற்பத்தி ஆலை. இந்த பட்டாசு உற்பத்தி ஆலை இன்று மதியம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு பயங்கர வெடி சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுல ஒரு 4 கட்டிடங்கள் வெடி விபத்தில் சேதமடைந்து உள்ளது. அந்த ஊழியர்கள் சுமார் 25 பேருக்கும் மேல அதுல பணிபுரிந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது அந்த இடத்தில் ஒருவருடைய உடல் மட்டும் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. அதாவது இப்பொழுது இந்த வருகிற இன்னும் அடுத்த மாதம் கூடிய அந்த தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசுகள் மிகவும் அதிகமாக தயார் செய்து அவர்கள் அந்த அவர்களுடைய கட்டிடங்களில் சேமித்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று பட்டாசுகள் உற்பத்தி செய்யும் பணியும் நடந்துவிட்டு வந்துள்ளது. இந்த நேரத்தில் தான் திடீரென பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் இந்த பட்டாசு ஆலையில் மிகப்பெரிய ஒரு புகை மண்டலம் ஏற்பட்டுள்ளது. இதில் இப்பொழுது தீயணைக்கும் வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பொழுது பட்டாசு வெடி விபத்தில் ஒருவர் தகவல் வெளியாகியுள்ளது. அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் நடைபெற்று வருகின்றன. மேலும் இதில் வேறு ஏதேனும் நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விபத்தில் சிக்கியுள்ளார்களா, அவர்களை இன்னும் எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களும் இன்னும் வெளியே வரவில்லை. இப்போதைக்கு தட்டியை அழிக்கும் பணிதான் மிகவும் ஜனரூஜமாக நடந்து வருகின்றது. விபத்தில் வேற எதுவும் என்பது கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலில் தீ அணைக்கும் பணியை முடித்துவிட்டு தான் மற்ற விசாரணை என்ற கோணத்தில் விசாரணைகளும் வருகின்றன. மட்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நிகிதா.